அரசுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னா அவரு எஸ்எஸ்என் காலேஜ் மாதிரி மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா நன்கெடுக்கக்கூடிய வல்லதா கூட மாறினாங்களா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஒருத்தர் கூட யாருக்கும் தெரியாது, எந்த மாற்றம் தெரியாது. நான் சொல்லிட்டு இருக்குது என்னால ஒரு ஜேடி கூட கொண்டு வர முடியாது. 5 ஜேடி நம்ம யாரோ நினைச்சுக்கிறோம் சார், அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் சார். நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மணி கூட அடிக்குது சகலன்னு சொல்றதா, இது சுவிட்ச் ஆஃப் பண்றது மறந்துட்டான்னு சொல்றதா? எந்த கம்பெனேஷன் இருக்கு? இந்த ஜேடின்ற விஷயம் அவ்வளவு முக்கியமான விஷயம், யதார்த்தமான விஷயம். ஷேர் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்பாமா சார்? கேட்டதுக்கு என்ன சார் பண்ணோம்? அவரை ஷேரிங், ஆஸ்கிங், ஃபாலோவிங். எங்க வரணும்? ஆபீஸ் கூட்டிட்டு வந்து ஐடி போட்டு அப்ளிகேஷன் வாங்கிக்கடா வா, இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு, நீயும் கேளுன்னு சொல்லி கேட்காம கேட்கக்கூடாதா? சரிங்களா? இப்ப நம்ம கேட்கவே மாட்டோம். நண்பர்களுக்கு கேட்கல, சொந்தக்காரங்களுக்கு கேட்கல, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்களோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்களோ. நான் சொல்றேன், மிகப்பெரிய பெரிய சேல்ஸ்லாம் நீங்க சொல்லி கம்ப சுத்துறதுல பெரிய டிகிரி முடிச்சு எம்பிஏ முடிச்சு வரலாம் கிடையாது. சாதாரண விஷயத்துல தான் பெரிய பெரிய டீலிங்கே நடக்குது. சாதாரண வார்த்தைக்குள்ள நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடிய விஷயத்துல. சோ ஷேரிங், ஆஸ்கிங், ஃபாலோவிங். அப்புறம் என்னங்க ஃபாலோ பண்ணி ஆபீஸ் பண்ணிட்டு என்ன நடக்கும்? கடைசியில் ஒருத்தர் சொன்னாரு, பார்ட்டிபேட் நல்ல கைதுல சொல்லுங்க. நீங்க 25 ஜேடி நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றது சார் ஒரு முடிவெற்ற கடை இல்லையா? எங்க போறோம்? கிரீன் டென்ட்லாம் போறோம். என்னமோ புதுசா வந்திருக்கு. நம்மள்ட்ட ஒரு 500 ரூபா 600 ரூபா வாங்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க. டீ காஃபிலாம் கூட கொடுக்குறாங்க. அங்க தமிழ் பேசுற தம்பி என்னாச்சு, என்ன படிச்சிருக்க கேட்கலாமா கேட்கக்கூடாதா? சார் நாம பண்ணக்கூடிய பிசினஸ் மனிதர்கள்ட்ட நமக்கு தேவை என்ன? சம்பாதிக்கணும் வெறி உள்ள, தன் குடும்பத்தை காப்பாற்றும் நினைக்கக்கூடிய பொறுப்பு உள்ள, இந்த சமுதாயத்துல நானும் ஒரு பிசினஸ் தொழிலதிபர் என்டர்பிரனர், நானும் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு கட்டணும், கடன் அடைக்கணும், என்னை சுத்தி இருக்க சமுதாயத்துக்கு 4 விஷயம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட, பணம் அதிகமா சம்பாதிக்கணும் அதுக்காக உழைக்கணும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் 20,000க்கும் 25,000க்கும் 50,000க்கும் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை சந்திக்கும் போது கேளு, இந்த மந்திரத்தை உச்சரிச்சு ஷேரிங் என்ற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஆபீஸ் கூட்டு வந்து ஐடி போட்டா அவர்தான் உங்களுடைய ஜாயிண்ட் டைரக்டர். நீங்க சொல்லணும், நீயும் நானும் சேர்ந்து செய்யலாம். ரைட்டுங்களா? ஒரு சேல்ஸ்க்கு புக்கிங் பண்ற வரையும் அவர் கூட நீங்க வச்சிருந்தா போதும். சர்வ சாதாரணமா நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சீங்கன்னா கூட நைட் 8 மணி வரையும் ஆபீஸ் இருக்கு. 5 ஜாயிண்ட் டைரக்டரை யாரையும் கொண்டு வர முடியும்? நாம கொண்டு வந்துடலாம். எங்கன்னா பைக்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டா 10 போன் வருதா இல்லையா நம்மளை பார்க்கறதுக்கு? வராங்க இல்லையா? ஏன் வராங்க? ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஒரு பரபரப்பு அர்ஜென்சி ஏற்படுத்துறீங்க சார். நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களால? திடீர்னு ஒரு கூட்டம் ஏன் போடுது? அந்த இடத்துல ஒரு பரபரப்பு வருது இல்ல, ஒரு பரபரப்பான சூழல் உருவாகுது இல்ல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வம்சத்துல கிடைச்சிருக்கக்கூடிய நீங்க அடைஞ்ச ப்ரொமோஷனை ஒரு பரபரப்பா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், உங்க ஒய்ஃபோட மொபைல், உங்க பிள்ளையோட மொபைல் எல்லாத்துலயும் ஒரு ப்ரொமோஷனை காட்டுங்க சார். என்னப்பா ஒரே வாரம் ஃபுல்லா வம்சம் வந்துட்டு என்னப்பா நடக்குது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நான் சொல்றது சின்ன ஒரு ரூட்டு. அப்ப மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும், அந்த இடத்துல ஒரு வைப் கிரியேட் ஆகும். அந்த வைப் தான், அந்த ஸ்பீடு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கேம் சேஞ்சிங் பாயிண்ட்.